ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்குறோம், நியூ எக்ஸல் ஃபார்முலா வந்து எப்படி வந்து நம்மளே ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளெக்சிபிள் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஃபில்டர் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, நம்ம மல்டிபிள் காலம் மல்டிபிள் ரோவில் இருக்க டேட்டா வந்து நம்ம சிங்கிள் காலத்துக்கு எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்த்தோம். அது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து சேவிங் ஆகும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், சர்ச் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஃபைண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு காலத்தில் இருக்கிற டேட்டா தான் இருப்போம். அதுவே ஃப்ளெக்சிபிள் ஃபில்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் செல்லில் இருக்க டேட்டா வந்து டேட்டா என்ட்ரி பண்ணாவே அந்த அந்த அதில் உள்ள டேட்டா எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னு வந்துடும். இது ஃப்ளெக்சிபிள். இப்போ வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஃபில் டவுன் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஃபில் டவுன் ஃபார்முலா வந்து என்னன்னா, ஒரு காலத்தில் டேட்டா இருக்கும், ஒரு காலத்து எம்டியாக இருக்கும், அதுமாரி எம்டியாக இருக்க சொல்ல நம்ம இது வந்து இதில் வந்து அன்பிளாங்க் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபில் டவுன் ஆகணும். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பவர் கொரியில் வந்து எப்படி யூஸ் பண்ணால் ஃபில் டவுன் ஃபார்முலா இருக்குது. ஃபில் டவுன் கொடுத்தனா அன்பிவட்னு இருக்குது. அன்பிவட் கொடுத்தனா அது கீழே கவுண்ட் ஆகும். அது இல்லாமல் நம்ம எக்ஸல்லையே நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து Ctrl+C இங்கே காப்பி பண்ணிங்க, காப்பி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்க, பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+G கொடுங்க. இங்கே blank இருக்குல்ல, blank கிளிக் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போது அந்த எம்டி செல்லாம் நம்ம வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், F2 கொடுத்து ஈக்குவல் கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் குறி எடுத்து என்ன பண்ணுங்கள், இப்போது Ctrl Enter கொடுங்க. இப்போது ஃபில் டவுன் ஆகிடும். இதே நம்ம வந்து எப்படி ஃபார்முலா கிரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதா பார்க்குறோம். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுவேன், லோகா _ ஃபில் டவுன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ண அரே கேட்கும். அரே செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் டவுன் ஆகிடும். இந்த எக்ஸல் எப்படி வந்து நீங்களே ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து நியூ எக்ஸல் ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்கேன் பை ஃபார்முலா, டூ கால் ஃபார்முலா, நம்ம ஓல்டு மெத்தடான இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஸ்கேன் பை ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது ஸ்கேன் பை ஃபார்முலா என்னன்னா, இப்போது ஒன்று ஒன்றா கூட்டி 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 என்ன பண்ணோம், கீழே வந்து டோட்டல் கவுண்ட் வரும். இப்போ 1 2 3 இருக்குன்னா நம்ம 1 + 2 3 இப்படி வரும். அதே தான் அது ஸ்கேன் பை ஃபார்முலா. இதுலேயும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் என்ன பண்ணுவேன், ஸ்கேன் பை, இப்போ இனிஷியல் வேல்யூ வந்து 0. இப்போது அரே எந்த அரே வந்து வேணும் இது கொடுத்துறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் வந்து லேம்டா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இங்கே B, A கொடுத்துறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காலத்து எம்டி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுவேன், கவுண்ட் A கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், ப்ராக்கெட் A கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். கொடுத்தோன்னே என்ன பண்ணோம், இதில் கவுண்ட் பண்ணோம் 1 2 இன்னும் வரும். ஆனால் ஸ்கேன் பை ஃபார்முலா என்ன பண்ணோம், 1 + 1 2 இப்படி ஆட் ஆகினே வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே B + கொடுத்துங்க. கொடுத்தா இப்போ 1 1 1 2 3 4 5 வந்துடும். இப்போ இது என்ன பண்ண போகிறேன், 1 1 இருக்கிறதெல்லாம் நான் ஒன்றும் எனக்கு A வரணும். இப்போது 2 இருக்கிறதெல்லாம் நான் ஒன்றும் 5 வரணும். 3 இருக்கிறது C வரணும். Dன்றது 4. இப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா, இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபார்முலா டூ கால். இப்போது இதில் வந்து எத்தனை ஐட்டம் இருக்குது, 1 2 3 4 5 டேட்டா தான் இருக்குது. நமக்கு 5 டேட்டா இருக்குது. இப்போ 5 டேட்டா வந்து இப்போ என்ன பண்ணலாம், இதில் டூ கால் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அரே கேட்குது, இந்த அரே வேணும். அந்த அரேயில் வந்து எம்டிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், டூ கால் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டூ கால் யூஸ் பண்ணிட்டு blank. இப்போது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், டேட்டாவை கொடுத்துட்டேன். கமா இக்னோர் blank வந்து எல்லாமே எம்டியாக இருக்கணும். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ கொடுத்துட்டு ரோ எனக்கு என்ன வேணும், இந்த
நம்ம ஸ்கேன் பை போட்டோம்ல, ஸ்கேன் பை ஃபார்முலா வேணும். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒன்று க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸ்கேன் பை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணோம், 0 கமா கொடுத்துட்டு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போது ஏஏஏபி வந்துச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையான டேட்டா வந்துச்சு. இது வந்து நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு என்ன பண்ண போகிறேன், நம்ம ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணனா நான் சொன்னிருந்தேன் லேம்டா வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம், லேம்டா கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ எனக்கு எந்த பேராமீட்டர் வேணும், இதில் இருக்க டேட்டா வேணும். இதில் இருக்க டேட்டா வேணும். அப்போது அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு அரேன்னு ஒரு இது பண்ணிக்கிறேன். அது வந்து கொடுத்துட்டு இப்போது கேல்குலேஷன், இப்போ எங்கே இந்த இதில் இருக்க டேட்டா வந்து அரே வந்து இது எடுத்துன்னு வரப்போம். இதுக்கு என்ன பண்ண போகிறேன், அதேமாதிரி அரே ARRY அரே இப்போ கிளிக் பண்ணிட்டு எல்லாமே இது இந்த டேட்டா எல்லாமே ARRY கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, லாஸ்ட்டாக வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணி ஓகே ஊற்றுங்க. இப்போ வந்து வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இது இருக்குல்ல, இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிங்க, Ctrl+C கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாவில் மேனேஜர் கிளிக் பண்ணிங்க, நியூ கொடுத்துங்க. லோகோ அண்டர்ஸ்கோர் ஃபில் டவுன் 1ன்னு கொடுத்துங்க. ஏற்கனவே யூனிக் நம்பர் கொடுத்தா அது எடுத்துக்காது, அதில் கொடுத்துட்டு இப்போ ஓகே ஊற்றுங்க, க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ நான் பண்ண போகிறேன், இது வந்து நான் டெலிட் பண்ணிப்பேன். இப்போ நான் பண்ணுவேன், லோகோ ஃபில் டவுன் இருக்குல்ல கொடுத்துட்டு இப்போ நாங்கள் இது அரே கேட்குது, செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் டவுன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.